ஆடி மாதம் தட்சிண புண்ணிய கால பிறப்பு அன்று நம் இஷ்ட தெய்வங்களை மலர் மாலை அணிவித்து மலர் கொண்டு பூஜித்து வழிபடுவோம் வாரீர். அன்னை பராசக்தியால் உருவாக்கப்பட்டு ஆதி பகவானாக விளங்கும் பால விநாயகா உனக்கு நமஸ்காரம். ஆசையோடு என்னை அணைத்து எப்போதும் மாறுதல் தந்திடும் ஆறுமுகா உனக்கு நமஸ்காரம். இமவான் மகளாக பிறந்து ஈசனின் இடது பாகம் குடிகொண்ட என் அன்னையே பராசக்தி உனக்கு நமஸ்காரம். ஈரேழு உலகத்திலும் அடிமுடி காண முடியாத அக்னி பிழம்பாக நிற்கும் அண்ணாமலையாரே உனக்கு நமஸ்காரம். உலகெங்கும் உள்ள ஜீவராசிகளை காத்து ரட்சிக்கும் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமா திருமாலே உனக்கு நமஸ்காரம். ஊரார் மெச்ச தான தர்மங்கள் செய்து ஆனந்த வாழ்க்கை நடத்திட சகல ஐஸ்வர்யங்களையும் தந்த மகாலட்சுமியே உனக்கு நமஸ்காரம். எங்கெங்கு சென்றாலும் அங்கெல்லாம் கோவில் கொண்டு என்னை காத்து ரட்சிக்கும் ஹனுமந்த வீரா ராமதூதா உனக்கு நமஸ்காரம். ஏழை என்பால் அன்பு கொண்டு முருகா எனும்போது இருமாதர் புடைசூழ பச்சை மயிலேறி நான் இருக்க பயமேன் குழந்தா என என் முன் தோன்றி ஆறுதல் தரும் வள்ளி தேவயானை உடனமர் சுப்பிரமணியா உங்களுக்கு நமஸ்காரம். ஐயப்பா சரணம் என சரண கோஷம் சொல்லி உன்னை வணங்கிடும் எனக்கு தேக பலம் தந்திடும் ஹரிஹர சுதனே உனக்கு நமஸ்காரம். ஒருமித்த பக்தியோடு தாயே நீயே துணை என சதா பஜித்திடும் எனக்கு தாய் பாசத்தோடு அருளும் அங்கையர் கண்ணியே சொக்கநாதர் மனம் கவர்ந்த மதுரை மீனாட்சியே உனக்கு நமஸ்காரம். ஓதிடும் அனுதினமும் மறவாது உன் சகசிரநாமத்தை அடியேனை அன்போடு ரட்சித்திடும் ஸ்ரீமாதே லலிதாம்பிகையே உனக்கு நமஸ்காரம். ஔஷதமாக விளங்கி என் தேக வலிகளை நீக்கிடும் தேவநாம பிரபாகங்களே உங்களுக்கு நமஸ்காரம். ஆனி மாதம் தட்சிணாயன புண்ணியகால பிறப்பன்று அளவில்லா பக்தியோடு மலர் மாலைகள் பாமாலை சூட்டி மனமிக்க மலர்களால் அர்ச்சித்து இனிப்பு பழங்களோடு நிவேதனம் செய்து வழிபட்டு நிற்கும் எங்களை ரட்சிக்கோணும் எங்கள் இஷ்ட தெய்வங்களே.